இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம டிராமா பண்ணனு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்றியா? அப்படின்னா கூட ஓகே. ஜஸ்ட் திட்டி தான் அனுப்புவாங்க. ஆனா நம்ம வீட்ல இருந்து ஓடி வந்துட்டோம்னு தெரிஞ்சா நம்ம அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு வீட்லயே விட்டுருவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்களே சொல்லிடுவீங்க போல இருக்கு. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீங்க கம்முன்னு எடுங்க. சரி, எந்த கால் அடிபட்டுச்சு? நீங்க எந்த கால்ல அடிபடல அப்படின்னு தானே கேட்டீங்க? நான் தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். ஹே பசங்களா, எனக்கு என்னமோ உங்களெல்லாம் பார்க்கும்போது டவுட்டா தான் இருக்கு. நாங்க என்ன மேக்ஸ் சப்ஜெக்டா எங்க மேல டவுட் வர்றதுக்கு? நாங்களாம் சின்ன குழந்தைங்கல்ல. நாங்களே எங்க அண்ணனுக்கு அடிபட்டுச்சேன்னு கவலையில இருக்கோம். கொஞ்ச நேரம் விட்டுருங்க, நாங்களே கிளம்பி போயிடுறோம். சரி, என் புருஷன் ஏங்க நிலுமா ஏங்க ஏங்க ராத்தோடுக்கு ஃபோன் பண்ணி குழந்தைங்க எங்க இருக்காங்கன்னு கேளுங்க. இங்க பாருமா, உன் புருஷன் அந்த ராசு குட்டி கிட்ட பேசணும்னு நினைச்சது நீ சொன்னதை ஒன்னும் கேட்டு கிடையாது. நாங்க தூரமா இருந்தாலும் எங்க மனசு ஒண்ணுதான்றதால நான் சொல்றது அவருக்கு புரியுது. பாஷைக்கு தான் வார்த்தைகள் வேணும், காதலுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் உடம்பளவுல இறந்து போயிருக்கலாம், ஆனா அவருடைய இதயத்துல நினைவுகள்ல எப்பவுமே நான் உயிரோடு தான் இருப்பேன். இதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்ன வேணும்? என்னங்க அம்மா, ராத்தோட் போனை எடுக்கவே இல்லை. எப்பவும் இப்படி பண்ணதில்ல. எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு. நான் ஸ்கூல் வரைக்கும் போய் பார்த்துட்டு வரேன். ஐயோ, அமரேந்திரா இப்ப வெளியே போனா நான் காலி. அமரேந்திரா, ராத்தோட இப்பதான் எனக்கு கால் பண்ணார். அமரேந்திரா, உனக்கா? உனக்கு எதுக்கு கால் பண்ணாரு? அது பசங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போது எக்ஸிபிஷன் போனன்னு ராத்தோட் கிட்ட அடம் பிடிச்சாங்களா? இது வரைக்கும் உன்கிட்ட எப்படியோ மேனேஜ் பண்ணி இங்க இருந்துட்டோம். அவங்க வந்ததுக்கு அப்புறமா சொல்லிட்டு வெளியே போய் டின்னர் சாப்பிட்டு பஸ் ஏறிடலாம். சரிக்கா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஃபுட்டுக்கு நம்ம பணம் ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு. நம்ம கொடைக்கானலுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட கொஞ்சம் மணி இருந்தா தானே பெட்டர். அதுக்கு நைட் எல்லாம் எதுவும் சாப்பிடாம எப்படி இருப்போம்? லூஸ் அக்கா, நம்ம ஃபுட்டு சாப்பிட மாட்டோம்னு நான் எப்ப சொன்னேன்? நம்ம பணத்தை எதுக்கு செலவு பண்ணணும் தானே நான் கேட்டேன். நம்ம பணம் செலவு பண்ணாம எப்படி சாப்பிட முடியும்? இவங்க கிட்டே நம்ம சொல்லி ஃபுட்டு வாங்கிடலாம். வேணாம் ஜூ, பாவம். இது வரைக்குமே நம்மளால அவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லாமோ, நம்மளுக்கு வேற ஆப்ஷன் கூட இல்லல்ல. நம்ம ஒண்ணு வீட்ல இல்ல, பணம் கேட்டானே கிடைக்கிறதுக்கு. சரி, அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீயே பேசு, நானும் பேச மாட்டேன். ஓகே. அடே எழுந்துக்காதடா. டேய், அவங்க உன்னை பார்த்தாங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடும்.
அவங்க உடனே வரமாட்டாங்கக்கா, வெளியே போயிருக்காங்கல்ல. காலையில இருந்து ஒரே போஸ்ட்ல உட்காந்து கால் மறுத்துருச்சு. டேய் உட்காருடா. உட்காருடா. டேய் உட்காருடா. டேய் அண்ணா உட்காருடா. உட்காருடா. டேய் உட்காருடா. உட்காருடா. என்ன? பா வலிக்குது. பா கால்ல அடிபட்டிருக்கு, நடக்க முடியலன்னு தானே சொன்னேன். ஆனா இப்ப நல்லா தானே இருக்க. நின்னுட்டு இருந்தது நானு, இவன் இல்ல. என்னாச்சுடி? இப்ப இந்த பையன் எழுந்து நடந்தது, காலை உதறனதெல்லாம் நான் பார்த்தேன்டி. இல்ல, இவங்க 2 பேரும் ட்வின்ஸ் இல்லையா? அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. ஆமா, நான் தான் நின்னுட்டு அங்க இங்க நடந்துட்டு இருந்தேன். எங்க சொல்லுங்க, எங்க போவீங்க? எங்க வீட்டுக்கு ஆண்டி. கருணா, எனக்கு என்னமோ இந்த பசங்களை பார்த்தா ஏதோ டவுட்டா இருக்கு. முதல்ல ஃபுட் வரட்டும், நல்லா சாப்பிட வச்சா என்ன மேட்ரு எல்லாத்தையும் வெளியே வர வைக்கிறேன். என்னங்க, என்ன ஏதோ யோசனையில இருக்கீங்க போல? அந்த மனோகரியோட தடுமாற்றம், ராத்தோடு போன் எடுக்காம இருக்கிறது, ஸ்கூலுக்கு போன பசங்க இன்னும் வராம இருக்கிறது, இவங்க பதட்டமா பேசுறது, இது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி தான் எனக்கும் தோணுதுங்க. காலையில இருந்து மனோகரியும் நிலாவும் ரொம்ப டென்ஷனாவே இருக்காங்க. ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. எங்க ஒரு தடவை ராத்தோடுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. பண்றேன், என்னோட ஸ்டைல டீல் பண்றேன். அண்ணா 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 4 பசங்க, 2 பொம்பளை பசங்க 2 ஆம்பளை பசங்க இந்த பக்கமா போனதை பாத்தீங்களா? பார்க்கலங்க. இந்த போன் நிக்காது, இது வேணாம், காஸ்ட்லியான போனு. என்னப்பா அது, பெரிய ஒரு போன் பண்றாரு,